வணக்கம் ஃபிட்னஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் விஜய். திருமங்கலமில் லொக்கேட் ஆகிருக்க என்னோடய ஃபிட்னஸ் 7 ஜிம்மில் இன்றைக்கி நான் ட்ரை பண்ண லேட் ஒர்க் அவுட்டை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய பேக் மசிலை ஃப்ரீ பண்ணுறதுக்காகவும் நெக்ஸ்ட் நான் போட போகிற என்னோடய பேக் ஒர்க் அவுட்னால் எனக்கு எந்த ஒரு கிராம்பிங்கும் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நான் புல்அப்ஸ் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் லேட் புல் டவுன் ஃப்ரண்ட்டு. ஸோ இந்த லேட் புல் டவுன் ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதுக்காக ரோப்பில் ட்ரை பண்ணேன். பேசிக்காக பார்த்தீங்கன்னா எல்லோரும் ராடில் தான் ட்ரை பண்ணுவாங்க. ஒன்று க்ளோஸாக பிடிச்சிப்பாங்க, அப்படின்னா ஒய்டாக பிடிச்சிப்பாங்க. ஸோ நான் என்னோடய பேக் மசில் இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிறதுக்காக ஒரு ஒர்க் அவுட் ட்ரை பண்ணேன் இந்த ரோப்பில் வச்சு. ஸோ நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். என்னோடய பேக் மசில் எந்த அளவு ஆக்டிவாக எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கே நல்லாவே தெரியும் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா பார்பிள் ரோயிங். ஸோ இந்த பார்பிள் ரோயிங் பார்த்தீங்கன்னா பேசிக்காக எல்லாருமே போடுவீங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும் எப்படி போடணுன்ட்டுன்னு, ஜிம்மில் ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணவங்களுக்கு. ஸோ நான் இது ஒரு வேரியேஷனில் ட்ரை பண்ணுறதுக்காக என்ன பண்ணேன்னா, லேட் புல் டவுன் ஃப்ரண்ட்டையும் பார்பிள் ரோயிங்கையும் காம்பினேஷனில் போட்டேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட் 20 ரெப் போட்டுட்டேன். அதை முடிச்சுட்டு உடனே பார்த்தீங்கன்னா பார்பிள் ரோயிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் 20 ரெப்பு. ஸோ இந்த ஒர்க் அவுட் நான் போடும்போது என்னோடய பேக் சூப்பராக இருந்தது. அதை நான் நல்லாவே ஃபீல் பண்ணேன். ஒர்க் அவுட் பண்ணும்போது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது என்னோடய பேக் மசில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. ஸோ அகைன் நான் போட போகிறேன் நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் என்ன பார்த்தீங்கன்னா டேரக்ட் சீட்டட் மிட் ரோயிங். ஸோ சீட்டட் மிட் ரோயிங் பார்த்தீங்கன்னா நார்மலாகவும் எல்லோரும் லேட் மிஷின் தான் போடுவாங்க. நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதுக்காக பை போடுவோம் இல்லையா, அதில் அந்த சிங்கிள் ஆங்கிள் எடுத்துகிட்டு அதை க்ளோஸில் பிடிச்சிட்டு நார்மல் சீட்டரில் உட்கார மாதிரி நார்மல் டவுனில் உட்காந்துட்டு என்னோடய லேட் ஃபுல்லாக வெளியில் வர மாதிரி ரோப்பை ஃபுல்லாக விட்டுட்டு ஒய்டாக நெக்ஸ்ட்டு எடுத்து ஸ்குவீஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா என்னோடய பேக்கு இன்னும் நல்லாவே இருந்தது. ஒர்க் அவுட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பெயினாக இருந்தது. எனக்கு என்ன மசில் நான் டார்கெட் பண்ணணும் அந்த மசில் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அதை என்னால் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ லாஸ்ட் பார்த்திங்கன்னா டீ பாரும் பார்த்திங்கன்னா பேசிக்காக எல்லாருக்குமே தெரியும் எப்படி போடணுன்ட்டுன்னு. நானும் நார்மலான டீ பார் தான் ட்ரை பண்ணேன். ஸோ இந்த ஒர்க் அவுட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி உங்களோட பேக் மசிலை நல்லாவே டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஒர்க் அவுட் பண்ணதுனால ஏதாச்சும் பெனிஃபிட் கிடச்சிது, ஸோ உங்களுக்கு ஒரு ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணனாலன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நான் வீடியோ போடும்போது அது எனக்கு ரொம்பவே பூஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா எனக்கு நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் போடுறதுக்கு எனக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டான கிளாஸ் நான் ட்ரை பண்ணும்போது என்னோடய மசில் எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகுது, ஸோ உங்களுக்கு அது எந்த அளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒர்க் அவுட் எல்லாத்தையுமே எனக்கு பின்னாடி இருந்து ட்ரெயின் பண்ணது என்னோடய செல்வா மாஸ்டர் அவர் நேம். ஸோ அவர் தான் எனக்கு முழுக்க ஹெல்ப் பண்ணார். தேங்க்யூ.